ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த புளியோதரையில் நல்லா ஒரு டேஸ்ட் வரும். நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும், அதுக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு சாதத்தில். இந்த டைமில் நான் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் நல்லா லைட் ப்ரௌனாக டர்ன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால் சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு 6லேருந்து 7 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வரமிளகா வந்து லைட் ப்ரௌனாக டர்ன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பூண்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் தொலியோட, அதையும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான புளியை வந்து நான் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இப்போது சேர்த்துக்கலாம். புளியை வடிகட்டிட்டு இப்போ புளி தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டம்ளர் வரும் இந்த புளி தண்ணி, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு. இந்த டைமில் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் நான் இப்போது மிளகையும் மல்லியையும் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் பொடியை, அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் வரும், அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே புளிக்குழம்புல வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டால் நல்லது, அதனால் நான் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். எந்த புளிக்குழம்பு வச்சாலுமே வெல்லம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய்லாம் சைடில் நல்லா திரண்டு வந்துருச்சு. நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடியும் ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு நம்ம பசறிட வேண்டியதான். இப்போது சாதமும் ஒரு பக்கம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதமும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச புளியை வந்து நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். கிளறி விடும்போது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டால் நல்ல டேஸ்ட் வரும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டு பாருங்கள், ஏன்னா அந்த சாதமும் நல்லா உதிர்ந்தும் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு வந்து பொரியல் வந்து முட்டை பொடி மாசும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சுருக்கேன். இது தவிர பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.